வணக்கம் நண்பா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50 ஆகுது. 3 மணிக்குள்ளே கிளம்பணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. நான் இது போனது கிடையாது. சரி, அண்ணன் கூப்பிட்டு போனார். ஃபஸ்ட் டைம் போவோம். போய் என்னென்ன நடக்குது, எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நானே எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நான் அங்கே போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். 3 hours later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு போயிருக்கோம். போனதுக்கு கூட நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மலை தெரியுதா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா மலை. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். உண்மையாக ரொம்ப தூரம் தான் இது. பைக் சுற்றுறது கேட்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க ஹெட்செட் போட்டு பாருங்கள், அப்போ தான் கேட்கும். இங்கே பாருங்கள், உண்மையிலே இந்த இடம் போகிற இடமுமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் செடி கொடி நல்லா இருக்குது எல்லாமே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் காய்ஸ். மலை ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். மலை ஏறிடுவோம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மலை. வந்துட்டோம். மலை ஏறி போகிறோம். இன்னும் பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஒரு வழியாக மேலே வந்துட்டோம் கைஸ். இங்கே பாருங்கள், மழை தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசாக. அது மாதிரி ரோடுமே உண்மையிலே ரொம்ப, இந்த ரோடு வந்து ரொம்ப வளர்ந்து ஹார்பின் ரோடான் பேர். ஹார்பின் பெண்டா இந்த ரோடோட பேர். உண்மையிலே அந்த மாதிரி தான் வளைஞ்சு போகுது. இங்கே பாருங்கள், அதேமாதிரி ரோடுமே கொடைக்கானல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரோடு வளையிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அண்ணனுக்கு. இங்கே பாருங்கள், ஸ்பீடாக போகிறதால இது தெரியல நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கு. இங்கேருந்து பார்க்கறது செம்மையாக இருக்குது.
உண்மையிலேயே வந்து இந்த இடம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்ததில்லை. அண்ணன் தான் சொல்லி எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே குரங்குகள்லாம் நிறையாவே இருக்குது இந்த இடத்துல. எனக்கு இந்த வளையிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரோடு வளையிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் இங்கேயே நிறைய இது அனிமல்ஸ்லாம் வரும்னாங்க சொன்னாங்க. அது நைட்டு தான் வருமா, காலையில் 4 நேரத்துக்கு தான் வராதான். அங்கே பாருங்க காய்ச்சி குரங்கு வருது பாருங்க. அங்கே பாருங்க குரங்கு வருது பாருங்க. இங்கே பாருங்க காய்ச்சி மேலே தெரியுது பாருங்கள், எவ்வளோ பனி மூட்டமாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா. எதுவுமே தெரியல, மழையே தெரியல பாருங்கள். இங்கே பாருங்கள், உண்மையிலே செம்மையாக இருக்கா இங்கேருந்து பார்க்கறதுக்கு. இன்னும் நாங்கள் மேலாம் போய் பார்த்தா இன்னும் வேறு மாதிரி இருக்குங்க பாருங்கள். உண்மையிலே இந்த ஏற்காடுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பைக்கில் வாங்க. காரு கூடயும் வரலாம். ஆனால் பைக்கில் வர்றது வந்து உண்மையிலேயே ஒரு நல்லா இருக்கும் பைக்கில் வர்றது. பாருங்க உண்மையிலே வேற மாதிரி இருக்கு. பாருங்க மழை செம்மையாங்க. நம்ம கீழே இருந்தோம், இங்கே பாருங்க கீழே எதுவுமே தெரியல பாருங்க. கீழே பனிமூட்டம் மட்டும் தான் காய்ச்சிருக்கு பாருங்க. உண்மையிலே வேற மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க ஃபுல் பனி தான் காய்ச்சி, எதுவுமே தெரியல பாருங்க. இங்கே என்ன இருக்குன்றதே தெரியல பாருங்க. மழையே இல்லை பாருங்க. இங்கே வேற மாதிரி இருக்கு. இதுதாங்க தங்க போகிற ரூமு. பாருங்கள் செம்மையாக இருக்குவாங்க, எவ்வளோ பெருசாக நல்லா இருக்குது. உண்மையிலே ஒர்த்து தான் அது இந்த வீடு. இங்கே பாருங்கள் பின்னாடி பால்கனி பாருங்கள், பின்னாடி பால்கனி செம்மையாக இருக்குது. வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ஒருவன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு வீடு தான். நான் சொன்ன மாதிரி நம்ம ஏற்காடு வந்தாச்சு. ரூம் தங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் அண்ணன் தான் ஓட்டிகிட்டு வந்தது. அவரையும் காட்டுறேன் இப்போ கொஞ்ச நேரத்தில். இங்கே பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ அடுத்து எங்கே போகுதுன்னு தெரியல, பிளான் போட்டுட்ருக்கோம். ஏற்காடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது என் அண்ணன் தான். இவர் தான் எங்கள் அண்ணன். ஏற்காடுலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தது. அவ்வளோ தூரத்தில் ஓட்டிகிட்டு வந்தார்.
எங்கள் அண்ணன் தான், என் அண்ணன் தான். ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்து கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 8:50 ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. சரி, நான் சாயந்தரமே நாங்கள் பிளான் பண்ணோம் எங்கேயாச்சும் போகலான்னு. ஆனால் அதுக்குள்ளே சாயந்தரம் இங்கே மழை பெஞ்சிருச்சு கைஸ், அதனால் எங்கேயும் போக முடியல. சரி, ஸ்கை பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், லைட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே எல்லா லைட்டுமே உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், 3D காட்டிட்டு 3D ஷோ லைட்டு. இங்கே பாருங்கள், இது எதுவும் தெரியல தானே. இன்னொன்று காட்டுவாங்க. வா, இங்கே பாருங்க கைஸ், உண்மையிலேயே இது வந்து வீடு தான் அது பார்க்குறது. ஆனால் அது அந்த மாதிரி செட் பண்ணி அந்த ஃப்ளாஷ் அந்த லைட்டை யூஸ் பண்ணி அந்த 3D லைட்டு மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. பாருங்கள், உண்மையிலே நீங்கள் ஏற்காடு சைடு வந்தீங்கன்னா இந்த ஸ்கை பார்க்கு விசிட் பண்ணுங்கள். உண்மையிலேயே இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நைட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அதாவது அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளி அந்த மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், யானை வருது பாருங்கள், யானை போகுது பார்த்தீங்களா. உண்மையிலே சூப்பராக இருக்கே, உண்மையிலே சூப்பராக இருக்குல்லண்ணே. இங்கே பாருங்க, உண்மையிலே வீடு பத்திக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. உண்மையிலே சூப்பர். இது
ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது சும்மா லைட் மட்டும் எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்க்கும்போது தான் உண்மையிலே சூப்பராக இருக்குது. செம்ம உண்மையிலே சூப்பரு. இங்கே பாருங்க கைஸ், வா மான்கள்லாம் ஓடி போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. உண்மையிலே சூப்பர் இருக்குங்களா. அதாவது அந்த வீடு வந்து பாருங்க சிங்கம் போகுது பாருங்க. சிங்கம் செம்மையாக போகுது உண்மையிலே போகிற மாதிரி. அதாவது இந்த வீடு வந்து ஒரிஜினல் வீடு தான், பெரிய வீடு ரொம்ப. அது வந்து அதில் 3D மாதிரி காட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன கேமரா ஆச்சுன்னு தெரியலையே, ஒரு நிமிஷம் காசு. கேமரா ஏதோ பண்ணிடுச்சு. கேமரா சரியில்லை கைஸ். சார்ஜ் போட்டோம். இப்போ என்னாச்சு சார்? 1 hour later. கைஸ் கொஞ்சம் கேமரா சரியாக இல்லை மாட்டேங்குது. வந்ததே ஸ்டிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்கு எல்லாமே. இங்கே பாருங்க லைட்ஸு எல்லாமே சூப்பராக. உண்மையிலேயே லைட்லாம் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க இந்த ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு இதுவாக வருது பாருங்க, ஒவ்வொரு காட்சியாக வருது பாருங்க. சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே வேறு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க, வா இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ் லைட்டு அப்படியே இங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே போகும்போது ரொம்ப ஆடுது இது. ஆக்சுவலாக எல்லாமே பயந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் மட்டும் பயப்படல. நாங்கள் மட்டும் பயப்படல. மற்றவங்கெல்லாம் பயந்து தான் வந்தாங்க. உண்மையிலே மெதுவாக போகணும். கொஞ்சம் வேகமாக போனால் கூட ரொம்பவும் ஆடுது. சேஃப்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க அது இது வந்து இந்த கல்லுலேயே என்னன்னு தெரில, சூப்பராக அந்த 3D மாதிரி இருக்குது பாருங்க. அங்கே பாருங்கள் உண்மையிலே வேறு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க அடுத்து காட்ட பாருங்க லைட்ஸ் எல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் ரெமோ படத்தில் வர மாதிரி லைட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் உண்மையிலே வேறு மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே சூப்பர் கைஸ். இங்கே பாருங்க பூவெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸில் சூப்பராக என்ட்ரன்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்களேன் எத்தனை லைட்ஸு கலராக சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க பூவெல்லாம் உண்மையிலே செடிக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்குது கைஸ். இது நல்லா இருக்குது கைஸ் இது ஆக்சுவலாக. இங்கே பாருங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம், நாங்கள் உள்ளே போவோம். இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க, குரங்கு நிற்கிற மாதிரி. இங்கே பாருங்க மீன் எடுத்துக்கு தான் அடுத்து நாங்கள் வந்திருந்தோம். மீன் இவ்வளோ கலராக மீன்களாக இருக்கு பாருங்க. உண்மையிலே சூப்பர். இதுவுமே நல்லா தான் இருக்குது மீன்லாம். இங்கே பாருங்க எல்லாமே கலராக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க எல்லா மீனுமே வேறு மாதிரி நல்லா இருக்குது பார்க்க. இங்கே பாருங்க எவ்வளோ மீன், எத்தனை மீனுங்க இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை மீன் இருக்குது பாருங்க. எல்லாம் கலராக நல்லா இருக்குது பார்க்க. இது நல்லா இருக்கு இந்த மீன்லாம். இதுதான் நம்ம சந்தையில் கிடைக்கிற மீனுங்கெல்லாம் போல். இங்கே பாருங்க
நைஸ். நம்ம நம்ம ஏற்காடு ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே மலைக்கு கீழே இறங்கிட்டுருக்கோம். இறங்குறது உண்மையிலே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, திரும்பவும் இந்த இடத்துக்கு எப்போ வருவேன்னு தெரில. நான் வந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஆனால் இங்கே இந்த ஏற்காடு வந்து கொடைக்கானல் அளவு இல்லை காய்ஸ். அவ்வளோவா குளிரில் எங்களுக்கு. அதாவது எனக்கு அண்ணனுக்கு ரொம்ப குளிர்ச்சி. எனக்கு வந்து அவ்வளோவா குளிரில். கீழே மலைக்கு கீழே இறங்கி பேசுகிறேன் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், நாம் மலை கீழே இறங்கியாச்சு. திரும்ப நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.